வந்திருக்கணும். அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன், நம்ம நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அங்க அம்மா பாட்டி எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கல்ல. இங்க பாரு, உனக்கு காய்ச்சனாலதான் அம்மா இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா அங்க அம்மா மார்க்கிட்டே விட்டுட்டு வந்திருப்பேன். அம்மா என்னம்மா? அப்பா என்ன புதுசா பண்ண கேக்குறான்? அப்படி சொல்லக்கூடாது. என்னம்மா? அப்பா இவன் என்ன திடீர்னு அப்பான்னு கேக்குறான்? இவன் என்ன முத சொல்லியிருக்கான்? யார் சொல்லி கொடுத்தா? மாமா, நான் அப்பா. அம்மா வேலை பார்க்கணும். அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ இதுல உட்காந்துக்க. அம்மா வேலை பார்த்துட்டு வர. அப்பா சொல்லிருக்கல, அம்மா வேலை பார்க்கணும். அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கல, அம்மா வேலை பார்க்கணும். சத்தம் வரக்கூடாது. அம்மா அம்மா வேலை பார்க்கணும். தள்ளி உட்காரு. போ. நான் இவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? பாம்போல உட்கார்ந்துட்டானே. நான் பட்ட வேதனை போதாதுன்னு இப்ப இவனும் வேதனை படணுமா? அதுக்குதான் அவளை காதலா, அவளை கவனிப்பா. இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் இவனை என்ன சொல்லி எப்படி வளர்க்க, நான் என்ன பண்ண போறேன்? ராகி, ராகி எங்க போனா? பிள்ளை ஒருவேளை நான் திட்டினோன்னு கோத்தில போயிட்டனா? ராகி யாருங்க? கொஞ்சம் உள்ள வாங்க. ராகி, ராகி எங்கேயாவது கோத்தில போயிட்டானா? ஐயோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? இங்க பாரு, உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கணும்னா நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். சரியா? இப்ப சந்தோஷம் தானே? குக்கு போனோம்னா குதிரையில போடுமா? ஓகே ஓகே, குதிரையில போகணும், அவ்வளவுதானே? டிவியில பாத்தியோ? ஏதாவது சாப்பிட்டியா? நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? இருக்கணுமா? எதுக்கு? நீ சாப்பிடு, சும்மா சொன்ன. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ஏன் நான் வாங்கி கொடுத்த சாப்பிட மாட்டியா? நீ சொன்ன போது அதுல எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு. நீ சாப்பிடு.
வேணாம் நீ சாப்பிடு. வேணாம் வேணாம் வேணாண்டா, நீ சாப்பிடு. சரி நீ சாப்பிடு. கட்டாயமா நான் குதிரையில கூட்டு போறேன், நாளைக்கு கூட்டிட்டு போறேன் சரியா? டிவி வேணுமா? நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க வீட்டுல டிவி இருக்கும் சரியா? ஒரே ஒரு முத்த கூட. சரி நானே தொட்டு பிடிச்சு விளாடுவோமா? வேற என்ன விளாடணும்? ஓ மீன் பிடிக்கணுமா? ஐயோ இன்னும் அழகி தங்க பிள்ளை. ஏய் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமாடி நீ இப்படி சொல்லுவேனே. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஏய் 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 சும்மா இருடா, மாப்பிள்ள சொல்லாத. எப்படினாலும் நீ எனக்கு கிடைச்சிட்ட பத்தியா? என்ன காலை கொஞ்சம் நம்மள பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு அவ்வளவுதான். ஆனாலும் நீ எனக்கே கிடைச்சிட்ட தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீ எனக்கு கிடைப்பேன்னு. சத்தியமா சொல்றேன், நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நானும் தான். இங்க பாரு, நம்ம ரெண்டுத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நம்மள யார் பிரிக்க போறா? நம்மள யாரும் பிரிக்க முடியாது. நீயும் நானும் சேர்ந்து வளர யாரும் பிரிக்க முடியாது. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் ராணி என்கிட்ட திரும்பி வந்துட்டா. இந்த ராணி எனக்கு நீ சொந்தமாக போறா. எனக்கு இங்க பாரு, உன்னை நான் நல்லபடியா வச்சு பாத்துக்கிடுவேன் சரியா? நீ நல்லபடியா வச்சு பாத்துக்குவேன்னு எனக்கும் தெரியும். அதுக்குதான் அங்க என்ன நான் இங்க வந்துட்டேன். போடி, உன் மனசுல இவ்வளவு ஆசை இருக்கு என்று சொல்லியிருக்க வேண்டியதானே? அது எப்படி? அது முடியாதுல்ல. என்கிட்ட சொல்ல கென்னடி வைக்கும். டேய் கருவேப்பில, உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியல, உனக்காக தான் வந்தேன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே என் தங்கத்தை கொத்திட்டு போயிருப்பேன். இப்ப கூட கொத்தலாமே. ஒண்ணு இதுக்கப்புறம் உன்னை யாண்டி விட போறா? கருவேப்பில வேண்டாம். சொன்ன விட்டுரும் பாரு. கருவேப்பில வேண்டாம் சொன்னா கேளு. நீ எனக்கு சொந்தமானாடி. உன்னை கட்டிக்கோ அணைக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னைக்கு உன்னை நான் கட்டி அணைக்காம விட மாட்டேன்டி. வேண்டாண்டா. அதெல்லாம் முடியாதுடி. வாடி ஓடாத. நான் இன்னைக்கு உன்னை கட்டி அணைச்சே ஆகணும். வேண்டாண்டா வேண்டாண்டா. ஏண்டி நான் கட்டி அணைச்சா உனக்கு பிடிக்காதா? இல்ல பிடிக்கும், வெக்கமா இருக்கு. நான் தானடி உன் கருவேப்பிலை தானே. நான் கட்டி அணைச்சா இதுக்கடி வெக்கப்படணும். சரி வேண்டாண்டா. அப்படி சொல்லக்கூடாது. இங்க பாரு, இங்க யாருமே இல்ல. இங்க நம்ம எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். மரியாதையா கிட்ட வந்துட சொல்லிட்டேன். வேண்டாண்டா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. என்ன ஒரு மாதிரியா இருக்கா? அது ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும், அப்புறம் பாரு. அதான் சொல்றேன்ல, இங்க வாயாண்டி. எனக்கு பயமா இருக்கு. என்னடி பயம்? பாரு, இங்க யாருமே இல்ல, நம்ம எவ்வளவு நேரம் கட்டிக்கலாம். இங்க வா. எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். சொல்றேன்டி, போகாத, இங்க வா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. பாரு, நம்ம என்ன சேரணுமா வேண்டாமா? சேரணும். அப்ப இப்படி வெக்கப்பட்டா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காது. இங்க வா, கிட்ட வா. சரி பாடி. எப்படி இருக்கு தெரியுமாடி? எனக்கு பயமா இருக்குடா. கேரு, உள்ள போலாமா? வேண்டாண்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாரு, உள்ள போய். கெட்ட கனவு. இல்ல, ஏராணி அப்படிப்பட்டவ கிடையாது. ஏராணி அப்படிப்பட்டவ கிடையாது. அவ ஒரு கிழமை எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. கெட்ட கனவு இல்ல. ஒருவேளை நான் இன்னும் திரும்பி பார்க்க போக மாட்டேன்னு நினைச்சேன். 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. தப்பு பண்ணிட்டேன். நான் போயிருக்கணும், உடனே போயிருக்கணும். ஒருவேளை அங்க வேற ஏதாவது தப்பா நடந்திருந்தா, ஐயோ
ஒருவேளை எனக்கு இங்க ஏதாவது கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு நினைச்சு அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா, ஐயோ போச்சு போச்சு. இல்ல, நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். எனக்கு என் ராணி வேணும், என் பொண்டாட்டி எனக்கு வேணும், என் பொண்டாட்டி எனக்கு வேணும், என் பொண்டாட்டி எனக்கு வேணும். நான் அவளுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டேன், பெரிய தண்டனை கொடுத்துட்டேன். அப்பாவி பொண்ணு, கிராமத்து பொண்ணு, கூட்டிட்டு வந்து கைவிட்ட மாதிரி கைவிட்டுட்டேன். நான் ஒரு படிச்ச முட்டாளே. சே, நீ நான் என்னடா ஆம்பளை, உன்னை நம்பி என்னடா வந்தா கையை விட்டுட்டிய. இனி எந்த நம்பிக்கையோட உன் கூட வருவா? ஒரு திருப்ப நம்பிக்கை உடைஞ்சதுன்னா போச்சுது. வைராக்கியமா இருந்துகிட்டா, வைராக்கியமா அங்கே இருந்துகிட்டா. திரும்பி என்ன பார்க்க வரலன்னா அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை உடைஞ்சு போச்சு, நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. இல்ல இல்ல, ஏறானே எத்தனை வருஷம் நாளைக்கு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணல, போனால அவ எப்படி போய் சேர்ந்தான்னு கூட என்ன பார்க்க வரணும்னு உங்களுக்கு தோணல. எப்படி தோணும்? அதான் உங்களுக்கு இன்னொருத்தி வந்துட்டாளே, அவ எப்படி விடுவா? உங்க குடும்பம் நீங்களா ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல. நான் இப்ப யாரோ ஒருத்தி தானே, நான் யாரோ ஒருத்தி ஆயிட்டாளா இப்ப உங்களுக்கு? நீங்க உங்க பொண்டாட்டி உங்க புள்ளன்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல. இப்ப உங்க பொண்டாட்டி மாசமா இருப்பாள்ல, அவளை நீங்க விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருப்பீங்கல்ல. அவ காலெல்லாம் அமைக்கி விடுவீங்கல்ல. என் காலை தொட்ட கையால இப்ப அவளை தொட்டுட்டு இருப்பீங்கல்ல. நான் சாஞ்ச தோல்ல இப்ப அவ சாஞ்சுக்கிட்டு இருப்பாள்ல. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருப்பேனே தவிர என் வாழ்க்கையில இன்னொருத்தவங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். இந்த வாழ்க்கையில நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு பாத்துக்கிடுவேன். நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு எப்பவும் சோகமா இருக்கணும்? எனக்கான வாழ்க்கையை நான் எதுக்கு வாழாம இருக்கணும்? கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்கிடுவேன்னு சொன்னவர் கைவிட்டுட்டா உலகத்துல வாழவே முடியாதா என்ன? வாழ முடியும், அவங்களாலே வாழ முடியும் போது என்னால வாழ முடியாதா என்ன? துணை இல்லட்டா என்ன? வாழ முடியும். என்ன உங்க கூட வாழ்ந்த நினைவுகள் தான் கொஞ்சம் மனசை வலிக்க வைக்கிது, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அங்க இருந்த கொஞ்ச நாளும் என்ன மகாராணி மாதிரி தான் பாத்துக்கிட்டீங்க. நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல, ஆனா அந்த கடவுள் தான் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கல. கொடுத்திருந்தா ஒருவேளை நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பனோ என்னமோ. நம்ம கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படல, அதுதான் பாதியிலே வந்துட்டேன். உங்களுக்குன்னு வேற ஒருத்தி இருந்திருக்கா, அதான் நான் வந்துட்டேன். இல்ல, இதுக்கு மேலே நான் இங்க இருந்த அவ்வளவுதான். இப்பவே நான் அவளை தேடி போறேன். சில நான் தேடி போறேன். செல்வா, எங்க கிளம்பிட்ட? என் பொண்டாட்டிய போக. பொண்டாட்டியா? இன்னத்துக்கு யாருக்கு பொண்டாட்டியா இருக்காளோ? பொண்ணு பொண்ணு அம்மானு பார்க்க மாட்டேன். இந்தோ இங்க நிக்காங்களே, இவங்க பொண்ணு மாதிரி நினைச்சீங்களா? எப்போ வீட்டை டோத்தி போவா அந்த இடத்துல பிடிக்கலான்னு காத்துட்டு இருக்கவா யாரானி கிடையாது. அவ உத்தமி. உத்தமி லட்சணத்தை ஊர்ல போய் பார்த்தா தானே தெரியும். இன்னொரு வாட்டி அவளை பத்தி ஏதாவது பேசுனீங்க கண்ட துண்டமாக்கிடுவேன். இவ்வளவு நாள் அமைதலா இருந்ததே அவளுக்காக தான். நான் ஏதாவது பேச போக அவளை நீங்க வார்த்தையாலே கொண்டுருவீங்கன்னா நான் அமைதலா இருந்தேன். காரணம் என் கூட இருக்கிறத விட அதிக நேரம் உங்க கூட இருப்பா. தினம் அவளை வார்த்தையிலே நீங்க கொண்டுருவீங்கன்னா நான் வாய் திறக்காம உங்களுக்கு ஜால்ரா அடிக்க மாதிரியே நடிச்சேன். அப்பதான் அத்தனை கோத்தி என்கிட்ட காட்டுவீங்க, அவகிட்ட காட்ட மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னன்னா வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி தினம் அவளை வார்த்தையிலே கொண்டு இருக்கீங்க. அவனும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. ஆனா ஏன் முன்னாடி அவளை பார்த்து கொண்டு 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 சொன்னீங்களே, அப்ப எனக்கு எப்படி இருந்தே தெரியுமா? கொண்டா இருக்கனால அவளுக்கு குழந்தை இல்லாம போச்சுடா. வார்த்தையிலே ஒரு சின்ன பொண்ணு வார்த்தையில கொண்டுட்டீங்களே. அவ சின்ன பொண்ணு. சரி, உங்களுக்கு எப்படி பேசுறதுக்கு எப்படி மனசு வந்தது? சரி, நான் வாய் திறக்காம இருந்தாவது நீங்க அவளை பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். பாவம், நீயும் வேண்டாம், உன் குடும்பமும் வேண்டாம், உன் காதலும் வேண்டாம், உன் கல்யாணம் வேண்டாம் போயிட்டா. அவளை விட நான் வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவன் நினைச்சா. வாரிசுக்கு யாருக்கு ஆசை இருக்காது? எல்லா பிள்ளைங்களுக்கு ஆசைதான் எனக்கு இருந்தது. ஆனா அதை விட எனக்கு அவ ரொம்ப முக்கியம். புள்ளையா அவளான்னு கேட்கும் போது எனக்கு அவளைதான் பிடிக்கும். புள்ள உசுரா அவ உசுரான்னு கேட்டா எனக்கு அவதான் உசுரு. அவளை நான் கொஞ்ச நாள் ஓய்வுக்காக தான் அனுப்பி வச்சிருந்தேன். கொஞ்ச நாளாவது அந்த கிராமத்துல சந்தோஷமா இருப்பான் தான் அனுப்பி வச்சேன். உங்களுக்கு பயந்துலாம் இல்ல. அவளுக்கு தேவை இப்ப குழந்தை இல்ல, அமைதல், சந்தோஷம், நிம்மதி. ஆனா அவ சத்தியமா அங்க போய் நிம்மதியா இருந்திருக்க மாட்டான். நான் தான் தேடிய போகலையே.
இங்க அவ எப்படி போய் சேர்ந்தாலும் கூட எனக்கு தெரியாது. அத சேர்ந்தாலும் கூட எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய பாவினா, கெட்டவளை கைவிட்ட பாவினா. இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பு தப்பா ஏதாவது பேசுறீங்க, பேசுறதுக்கு நமக்குலாம் தகுதியே இல்ல. கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிறேன், வாழ்க்கையில தாண்டி உன்னை கூட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியில கழட்டி விட்ட பாவினா. நாலா ஆம்பளை பேச வச்சுக்கிட்டாலே தான் பாருங்க. கோலை பெத்த அம்மா கிட்ட பொண்ணாட்டி விட்டு கொடுத்த கோலை, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட கெட்டின பொண்ணாட்டி விட்டு கொடுத்த பாவினா. இனிமேல் அவளை பத்தி ஏதாவது பேசுறீங்க. என்ன திடீர்னு அவன் மேல இவ்வளவு பாசம் இவனுக்கு? அது சரியில்ல, உனக்கு வேணா அவ முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு வாரிசு முக்கியம். இல்லனா சொத்து எங்க போகும் தெரியல. என்ன மிரட்டுறீங்களா என்ன? போங்க, இந்த விருந்தாளிக்கு எழுதி வைங்க. நான் ஒன்னும் கேட்கவே மாட்டேன். அதுக்காக தானே இந்த விருந்தாளி வந்து கிடக்காங்க. எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்னமா சொத்தை காட்டி காட்டி நான் மிரட்டுறீங்களா என்ன? இந்த சொத்தை விட எனக்கு அவதான் சொத்து. சந்தோஷம்னா என்னன்னு அவ பிரிஞ்சிருந்த இந்த காலத்திலே நான் உணர்ந்துட்டேன். இந்த சொத்து கொடுத்தாத சந்தோஷத்தை அவ எனக்கு கொடுத்தா. அவ இல்லாம தான் இந்த சொத்தை அனுப்பிச்சிட்டு இவ்வளவு நாள் இருந்தேன். ஒரு நாளா நான் நிம்மதியா இருந்து பாத்தீங்க. இவ்வளவு சொத்து இருக்குங்கனால 5 வேளை சாப்பிட்டேனா இல்ல நல்லா தூங்கி எந்திரிச்சேனா? நான் அவ கூட இருக்கும் போது ஏட்டா வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை வந்தது. 3 வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிட்டேன். அவ கைய பிடிச்சு நடந்தேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பெத்த புள்ள வாழ்க்கை சீரழிச்சிட்ட வேலை கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற வளர்ச்சியா இல்லல்ல? புள்ள சந்தோஷம் இதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஒரு உண்மையான தாயோட சந்தோஷம் இது தெரியுமாமா? தான் பையனும் அவன் கட்டிட்டு வந்த பொண்ணு சந்தோஷமா வாழறத பார்த்து சந்தோஷப்படுறா பாருங்க. உங்க பையனோட உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? அவ கூட இருக்குது. உங்களுக்கு உங்க பெத்த புள்ளையே சந்தோஷமா பாத்துக்க தெரியல. அவ எங்க இருந்து வந்தவதானே? அவ சந்தோஷமா இருக்க மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருமா என்ன? பெத்த புள்ள சிரிச்சிட கூடாதுன்னு தானே இந்த விருந்தாளி உள்ள விட்டு வேதனை படுத்திட்டு இருக்கீங்க. என்ன நம்பி வந்தவளை விரட்டி அடிச்சீங்க. அவளை விரட்டி அடிச்சுட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டீங்க. இந்த 6 மாசமா நரக வேதனைப்பட்டேன். ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்கல. என் கூட என்ன கட்டி பிடிச்சு தூங்க வேண்டிய ஒரு துணை இல்ல. தவணை கட்டி பிடிச்சு தூங்கினா தூக்கம் வந்துருமா என்ன? இந்த ரூம் முழுக்க நாங்க 2 உசுரும் கலந்து போயிருந்தோம். இன்னைக்கு ஒரு உசுரை பிரிச்சு எடுத்துட்டீங்க. இந்த ஒரு உசுரை மட்டும் எப்படி வாழும்? 2 உசுரும் பின்னி பிரிஞ்சு இதே ரூம்ல வாழ்ந்துட்டு இன்னைக்கு ஒரு உசுரை என்ன விட்டு போயிட்டுனா எப்படி என்னால வாழ முடியும்? நீங்க அம்மா இல்ல, சரி நீங்க எல்லாம் ஒரு அம்மா. உங்களுக்கு சொத்து தானே முக்கியம். அதை இவளுக்கு எழுதி கொடுத்துட்டு இவளுக்கு அடிமையா வாழுங்க. மைனி, உங்க மகன் இப்போதைக்கு உங்களுக்கு பேரம் பேத்திகளை பெத்து கொடுக்கவே மாட்டான். கேட்டீங்களா? அவ இல்லாம உனக்கு சந்தோஷமே இல்லையா? அவ நினைப்புலதான் உங்க மகன் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி உங்களுக்கு பேரம் பேத்தி கிடைக்கும்? நீங்க கனவு கண்டுட்டே இருக்க வேண்டியதான். இல்ல மைனி, நான் ஊரை பார்க்க போறேன். இதுக்கு மேல இங்க காத்து இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி சொல்லாத. இல்ல மைனி, அவன் வீம்பு சொத்து வேண்டான்னு சொல்லிட்டு போறாரே, எனக்கு எழுதி கொடுக்க சொன்னாரே, கொடுத்தா அவரால இருக்க முடியுமா? மைனி, இதுக்காக நீங்க அந்த சொத்தை பூரா எனக்கு எழுதி கொடுங்க. அப்போ தெரியும் மைனி, இது நல்ல ஐடியா. எனக்கு சொத்தை பூரா எழுதி கொடுங்க. எப்படி என் மோளை கட்டிட்டு வாழ்ந்தான்னு மட்டும் பாருங்களேன். என்ன சொல்ற? ஆமா மைனி, சொத்தை பூரா என் மவள் பேருக்கோ இல்ல என் பேருக்கோ எழுதி கொடுங்க. எப்படி தானா வாராருன்னு மட்டும் பாருங்க. நான் சொல்லது நடக்கா இல்லைன்னு மட்டும் பாருங்க மைனி. அடுத்த வருஷமே உங்களுக்கு பேரம் பேத்தி கையில இருக்கும். நான் சத்தியமா சொல்றேன் மைனி. சொத்தை என் பேருக்கோ இல்ல என் மவ பேருக்கோ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வரப்போ மருமவா என் மவ பேர்ல எழுதுங்க. எப்படி உங்க பையன் இங்க தானா வாரான்னு மட்டும் பாருங்க. காதல் என்ன மைனி, காதலே 2 நாள் அவ்வளவுதான். எப்படினாலும் வாரிசு தேவைப்படும்ல. நான் சொல்றத கேளுங்க மைனி. என் மவ பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி கொடுங்க. நான் சொன்னா சரியா இருக்கும் மைனி. வேணாலும் பாருங்க. உங்க பையன் எப்படி வாரான்னு மட்டும் பாருங்க மைனி. இங்க பாரு, இன்னைக்கு இவ்வளவு போதும். நாளைக்கு அங்க போலாம், சரியா? உங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. நம்ம போமா? பயங்கரமான ஆண்டா, வேண்டாமா? உங்க அம்மா ஆக்ஷன் எடுத்தா நான் காலத்துக்கு உள்ளதா இருக்கணும். சொன்னா கேளு. உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வேண்டாம் சொன்னா கேளு. உங்க அம்மாவே தாண்டா நீ. போதும். இவ்வளவு நேரம் உங்க அம்மா கிட்ட இருந்து ஒளிஞ்சு விளையாண்டதே பெரிய விளையாட்டு தான். போதும். நம்ம இப்ப அந்த விளையாட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். உங்க அம்மா இப்ப தேடுன்னு தேடிக்கிட்டு இருப்பா. கட்டி தங்கமே, சூப்பரா இருக்குமா? தங்கம். சரி, ஒன்று ஒன் டைம் தான். ஓகே? 1 2 3 1 டைம். ஆமாடா, 1 2 3. இங்க பாரு, 1 டைம் தான். ஓகே? சரி சரி, நான் ஒளிஞ்சுக்குறேன், நீ கண்டுபிடிக்கணும்னா. 1 2 3 சொல்லலாம். நான் இன்னும் ஒளியவே போறடா. ஒளிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1 2 3 சொல்லணும். ஓகே? நானே சொல்றேன். நீ தான்டா சொல்லணும். ஏதாவது பசிக்குதா உனக்கு? வேணாம். கொஞ்சம் வேணும்.
அதானே இந்த பாரு, நாலுல இருந்து சாப்பிடணும். நான் கொண்டு வரவே சாப்பிடணும்னா. சரி. ஆ சரி. சரி சரி, நான் ஒழிஞ்சுக்கிறேன். உங்க அம்மாடா. என்னடா பாக்க, உங்க அம்மா ஒரு பழைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. நான் சொன்னேன் போவும் போவும், கேட்டியா நீ? டேய், நான் இருக்கல, அதுல அடிக்க மாட்டா. அதெல்லாம் உன் மேல கை வைக்க விட மாட்டேன், அடிக்க மாட்டா. நான் சொல்ற மாதிரி செய், ஓகே? நான் சொன்ன மாதிரி செஞ்சேன்னா நிச்சயமா அடிக்க மாட்டா, சரியா? நாளைக்கு இங்க வந்து விளையாடலாம், ஓகே? இங்க வா, சொல்லி கொடுக்க. நான் சொல்லித்தர மாதிரியே சொல்லணும். இங்க பாரு, அப்படி மட்டும் சொல்லிட்டேன், உங்க அம்மாக்கு உன் மேல கோபம் வராது, உன்னை அடிக்கவும் மாட்டா. சரி. காதை கொடு, சீக்கிரம் காதை கொடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. சரி. டேய், நீ கண்டினியூ பண்ணு. இங்க பாரு, நான் எங்கேயும் போல, இங்கதான் நிப்ப. நீ பத்திரமா போனதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன், சரியா? உன் மேல ஒரு அடி விழாது. அப்படி விழுந்தா நான் வந்துருவேன், சரியா? டாடா. இங்கதான் நிப்ப, சரியா? டாடா. 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 நான் எங்க போல, உன் கூட தான் இருப்பேன், சரியா? நீ போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா உன்னை தூக்கி கொஞ்சினதுக்கு அப்புறம் தான் நான் இங்க போவேன். தினமும் உன்னை பார்ப்பேன், உன் கூட தான் இருப்பேன், சரியா? உன் கூடயே தான் இருப்பேன், உன் கூடயே தாண்டா இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். என்ன நான் கொண்டிருக்க? அம்மா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஏன்டா இங்க வந்த? சாரிம்மா. அம்மா, சாரிம்மா. ஏன்டா? அம்மா, நான் கோத்துல வந்தேம்மா. கோத்துல வந்தியா? ஏன்? அம்மா திட்டிச்சா? கோவம் வந்தேன். கோத்துல வந்துட்டியா? சாரி தங்கம், இனிமேல் அம்மா உன்கிட்ட கோவமே பட மாட்டேன், சரியா? சரிம்மா. சாரி தங்கம், சரி. அம்மா, நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்த? நீ இவ்வளவு தூரம் எப்படிடா வந்த? அரே, ஊரு வண்டி. நம்ம சின்னத்தர மாமா கூட வந்தியா? மாமா மாமா வயலு. ஓ, மாமா அங்க உட்கார வச்சுட்டு வயலுக்கு போயிருக்காங்களோ? ஆமா. சரி, வா போலாம். டாடா. போயிட்டு வா, போயிட்டு வா, நான் பார்க்க வருவேன். வேண்டாம், நீ போ. சரிடா, அழாத, சரியா? அழாத. அம்மா இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். அழாதடா, அழாத. டாடா. சரி, வா போலாம், வா. என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல. காதலிக்கும் போது கூட என்ன பார்க்கறதுக்கு எப்படி ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் வருவீங்க. ஆனா இப்போ வரவே இல்லை. எனக்கு உங்க ஞாபகம்லாம் வரும்போதே நீங்க வாழ்ந்த இந்த வீட்டுக்கு தான் வருவேன். நீங்க என்கிட்ட பண்ண குறும்புத்தனம், என்கிட்ட காட்டின பாசம், காதல் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே கற்பனையிலே வாழ்ந்துட்டு இந்த இடத்த பார்த்துட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன். எப்படி உங்களுக்கு என்ன பார்க்காம இருக்க முடிஞ்சது? போங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் காதல் இல்ல. சரி, இன்னைக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் நான் வந்தேன். எனக்கு
உங்களை பார்க்கணும் போல இருக்க நேரம்லாம் இங்கதான் வருவேன். நீங்க இங்கே நின்ன மாதிரியே எனக்கு தோணும். அப்படியே உங்களை பார்த்துட்டே போவேன். ஏதோ உங்ககிட்ட பேசிட்டு போன மாதிரியே எனக்கு தோணும். அதுதான் எனக்கு இப்ப சந்தோஷம். இந்த வீட்டுல மட்டும் நீங்க இருக்கலையோ உங்க நினைப்பில நான் செத்துருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தேடவே இல்லைல்ல. எப்படி தேடும்? அதான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சிட்டா? இப்போ உங்க பொண்டாட்டியோட நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல. என்ன மறக்கவே செஞ்சிருப்பீங்கல்ல. இல்லடி, சத்தியமா இல்லடி. ஆனா நான் உங்களையே நினைச்சிட்டு இருந்துருவேன். வெளியில காட்டிக்க மாட்டேன், ஆனா சத்தியமா உள்ளுக்குள்ள நினைப்பேன். சரி, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது. இந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் இருக்கு. அதுக்கு நம்ம மீனாவை தான் நிப்பாட்டி இருக்கோம். அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரியா? அப்பப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போனாதான் எனக்கு நீங்க என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிஜத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதான் எதனாலும் இங்க வந்து சொல்லிட்டு போயிடுவேன். சரி, நான் வரேன். என்ன நாளைக்கு காலையில வருவேன். சரியா? என்ன பகல் கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ராத்திரி தான் ரொம்ப தேடுது. ஏன்னா நீங்க விடிய விடிய என்கிட்ட பேசிட்டே இருப்பீங்களா? நம்ம ரெண்டரும் கடற்கரைக்கலாம் நைட்டு தான் போவோம். உங்க கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பேன். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? தூக்கம் நெஞ்சு அடைக்கும். தூக்கமே வராது. சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன். நீ என்ன எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்க, அழக்கூடாது அழக்கூடாதுன்னு. அவர் ஞாபகம் வந்தா இங்க வந்து பார்த்துட்டு போ. அதுக்காக இப்படி கண்ணீர் சிந்தி அழுதுட்டே இருக்காத. உன் கண்ணீர் வீணா தான் போகுது. நீ அழுறது அவருக்கு தெரிய போறது இல்ல. உன் கண்ணீரோட மதிப்பு அவருக்கு தெரியல. கண்ணீர் விலை மதிக்க முடியாதது. அது உண்மையானவங்களுக்காக செலுத்து. இப்படி ஒன்று தூக்கி எரிஞ்சவங்களுக்காக எழுதிட்டு இருக்காத. சரி, இந்த பஞ்சாயத்து போர்டுக்கு போகணுமா? மீனவ கூட்டிட்டு போ. ஏதோ முக்கியமான கையெழுத்துலாம் போடணுமா? நான் இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். சரி பிள்ள, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, அப்படியே எண்ணச்சு கடைக்கிட்ட வந்துரு. உனக்கு ஏதாவது பிடிச்சத வாங்கி தரேன், வா. இல்ல வேண்டாம், எனக்கு இன்னைக்கு பசி இல்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சாகுற வரைக்கும் என்னால முடிஞ்சது அது மட்டும்தான். அதை வாங்கி கொடுக்குற பாக்கெட்டையாவது கொடுத்துரு. உன்னை வீட்டுல கூட்டு வச்சு விருந்து வைக்கிற அளவுக்கு ஏன் நிலைமை இல்லை. காலத்துக்கு உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு ஏன் நிலைமை இல்லை. நீ வாழ்க்கை எழுந்துட்டு வந்தப்போ உன்னை காலத்துக்கும் கண் கலங்காம வச்சு பார்க்கணும் ஆசைதான். ஆனா அதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை. இந்த பாரு, என்னால முடிஞ்சது அது என் மன ஆறுதலுக்கு தான். சரியா? இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நானும் இல்லாம போனா நீ என்னடி பண்ணுவ? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு செய்யறேன்டி. சந்தோஷமா இரு. இங்க பாரு, நீ சந்தோஷமா தான் வச்சுக்கைய. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். நீ அழுதாதான் எனக்கு தாங்கிக்க முடியல. இங்க பாரு, அவர் ஞாபகம் இருக்கிறனால இங்க வந்துட்டு போறேன்னு சொல்றேன். அல்லாம ஏதோ மனசு கதை பேசிட்டு போ. தேவையில்லாம எதுவும் நினைச்சு அழுதுட்டு இருக்காத. அதான் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்களே. இனி அதுக்கப்புறம் அவரை நினைச்சு அழுது என்ன பிரயோஜனம்? இனி அவர் உனக்கு சொந்தமாக முடியுமா? அப்படியே சொந்தமானாலும் உன் நிலைமை என்னடி இருக்கும்? வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட பரவாயில்ல. அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, நெஞ்சு வலிக்கும். நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். கெட்டவளை வச்சு பார்க்க முடியல. இவனுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி. மகாராணியா? மகாராணி. அவ கூட உனக்கு வாழ முடியல. வாரிசுக்காக இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி இருக்கிறீரு. சே, என்ன மனுஷையா நீலா? இவ கூட வாழ்றதே சொர்க்கையா? சொர்க்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாரிசு வச்சு என்னையா பாட போறீரு? சே, உங்ககிட்ட வாங்கின காரத்துக்கு மூஞ்சிலே எரியணும். அவளை எனக்கு எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவளை நான் வாழ வைப்பேன். சத்தியமா எல்லாரும் மாதிரி அவளை நான் வாழ வைப்பேன். இதை என்ன சொல்லிட்டு போறா? வாழ வைப்பியா? யார் பண்ணிட்டு யார்கிட்ட வாழ வைக்கிறது? அவளுக்கும் எனக்கு வாழ இருக்கும். நீ யாருடா? அவளை வாழ வைப்பியா? அப்படின்னு என்ன அர்த்தத்துல சொல்லிட்டு போறான்? இல்ல இல்ல, எனக்கு யார் கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னது? ரெண்டு பேரும் அதே மாதிரி சொல்றாங்க. பாவம், உட்காந்து அழுதுட்டு போறா.
சே, நான் கைவிட்ட போய் தானே கண்டவன ஆதரவு கொடுக்குறேன். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இல்ல இல்ல இல்ல, என் பொண்டாட்டி எனக்கு வேணும். என் பொண்டாட்டிவா, என் சொத்து, அவ எனக்கானவா. நான் நான் இல்ல, நான் எப்படி அவன் மனசுல இடம் பிடிக்க போறேன்? அவன் முழுசு என்ன வெறுத்து போயிருக்கா. எனக்கு கல்யாணம் பண்ணி நினைச்சிட்டு இருக்கா. நான் இப்ப இல்லைன்னு எப்படி நிரூபிக்க முடியும்? அவ எப்படி நம்புவா? 6-7 மாசம் கழிச்சு வந்திருக்கேன். என்னை எப்படி நம்புவா? எனக்கு நான் கல்யாணம் முடியலன்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் அவ கோவத்தை நான் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவ மனசுல நான் இடம் பிடிக்க முடியும். நான் எப்படி நிரூபிக்க போறேன்? எனக்கு கல்யாணம் முடியலன்னு நான் நான் எப்படி நிரூபிக்க போறேன்? ஐயோ, இப்ப என்ன பண்ணனு எனக்கு தெரியல. நான் எப்படி, என் மீது நம்பிக்கை அவளுக்கு போச்சுத. இவன் என்ன வாழ வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்?